எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சாப்டரில் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த ஃபார்மில் டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு கியூ இந்த ஃபார்மில் இருந்தால் இதோட ஃபார்மில் வந்து இன்டகிரேட்டிங் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணி தான் ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இதுதான் ஃபார்மில் இ பவர். ஸோ இந்த ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் தான் பி. அந்த பியை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இன்டகிரேட்டிங் அந்த பி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணும். அப்புறம் ஜென்ரல் சொல்யூஷனுக்கு இதுதான் ஃபார்முலா. y into integrating factor equal to integral q. q வந்து இங்க p யும் q யும் இங்க y into y ன்னு இருந்தா pq வந்து கான்ஸ்டன்டா இருக்கலாம், இல்லாட்டி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் x ஓட ஃபங்க்ஷன் இருக்கலாம், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் x ஒன்லி. p யும் q. இதே மாதிரி இப்போ இன்டெகிரல் கியூ, இந்த இன்டெகிரல் கியூ கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி திருப்பி இன்டெகிரேட் பண்ணணும். இதுதான் ஜெனரல் சொல்யூஷன். டிஎக்ஸ் பை டிஒய் பிளஸ் p1x பிளஸ் ஈக்குவல் டு q1 இந்த ஃபார்ம்ல இருந்தால் இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் p1, இங்கே q1. ஸோ p1ம் q1ம் கான்ஸ்டன்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் y இருக்கலாம், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் y ஒன்லி. ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதை செலக்ட் பண்ணிட்டு அது p1 இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணும். ஜென்ரல் சொல்யூஷனுக்கு இதுதான் ஃபார்முலா. எக்ஸ் இன்டூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரல் q1 இன்டூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் dy பிளஸ் c. இப்போ எக்ஸாம்பிள் 17 பார்க்கலாம். ஃபைண்ட் த ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy by dx மைனஸ் y ஈக்குவல் டு cos x. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இருக்கு py. இப்போ இங்கே இந்த இடத்துல நம்பர் இல்லைன்னா 1 தான் pன்னு எடுத்துக்கணும், q வந்து cos x. ஸோ இதில் வந்து இப்போ இந்த ஃபார்மில் இருக்கிறனால அந்த ஃபார்முலாவை நான் ஃபர்ஸ்ட் எழுதுகிறேன். டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு கியூ. ஸோ பி இருக்கிற இடத்துல இப்போ இங்கே 1 இருக்குது, கியூ இருக்கிற இடத்துல காஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு இதுதான் ஃபார்முலா. இ பவர் இன்டகிரல் பி டிஎக்ஸ். இ பவர் எம்பி வந்து இங்கே -1 இருக்குது. ஸோ பி ஈக்குவல் டு -1, கியூ ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் இருக்கிற இடத்துல ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் தான் பி செலக்ட் பண்ணோம். இப்போ பி இருக்கிற இடத்துல இன்டகிரல் மைனஸ் இன்டகிரல் பி டிஎக்ஸ், 1 டிஎக்ஸ் வந்து எக்ஸ். ஸோ இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ ஜெனரல் சொல்யூஷனுக்கு இதுதான் ஃபார்முலா. ஒய் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அந்த ஃபார்முலா எழுதுறேன். y into integrating factor equal to integral q integrating factor dx plus c. So y integrating factor இப்போ calculate பண்றது e power minus x, இங்கே integral q வந்து cos x ன்னு இருக்கு, integrating factor e power minus x dx plus c. ஸோ இது வந்து ஐலைட் ஃபார்முலா. ஐலைட் ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்துருக்கேன் இன்டகிரேஷன் சாப்டரில். அப்படின்னா என்னென்னா அந்த ஃபார்முலா இருக்குது. ஐலைட்னா ஐ ஃபார் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி, எல் ஃபார் லாகரிதம், ஏ ஃபார் அல்ஜிப்ரா, டி ஃபார் ட்ரிக்னாமெட்ரி, இ ஃபார் எக்ஸ்பனண்ட். ஸோ ட்ரிக்னாமெட்ரி தான் ஃபர்ஸ்ட் வருது அந்த ஆர்டர். அதனால இதை வந்து யூன்னு எடுத்துக்கணும், காஸ் எக்ஸை வந்து யூன்னு எடுத்துக்கணும், மற்ற டேர்ம்லாம் டிவின்னு எடுத்துக்கணும், எக்ஸ்பனண்ட் பின்னாடி வருது. ஸோ ஐலைட்டுக்கு இதுதான் ஃபார்முலா. இன்டகிரல் யூடிவி. இந்த இன்டகிரேஷனுக்கு I1 நேம் கொடுத்துக்கலாம், அப்புறமா லாஸ்ட்டாக அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதுக்குன்னா ஈக்குவேஷன் 1 நேம் கொடுத்துக்கலாம். இன்டகிரல் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகிரல் விடியூ. ஸோ இதில் ஐலைட் படி ட்ரிக்னாமெட்ரிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதனால யூ வந்து காஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணால் டி ஈக்குவல் டு காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ மீதி இருக்கிற டைம் இன்டகிரல் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து இன்டகிரல் டிவின்னு எடுத்துக்கணும். இன்டகிரல் டிவி ஈக்குவல் டு இன்டகிரல் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ வி ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம ஃபார்முலாவில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி I1 இன்டகிரல் கால்குலேட் பண்ண போகிறோம். இன்டகிரல் யூடிவி வந்து I1 ஈக்குவல் டு integral u dv. uv u வந்து cos x, v வந்து minus e power minus x, minus integral v வந்து minus e power minus x னா இங்கே plus e power minus x, du duன்றது minus sin x dx இருக்கு. ஸோ அந்த plus இங்கே minus sin x dx ன்னு இருக்கு. ஸோ
இப்போ வந்து மைனஸ் cos x e power minus x plus into minus minus sin x e power minus x dx. ஸோ இதையும் திருப்பி நம்ம ஹைலைட் பண்ணணும். இந்த இன்டகிரலுக்கு I2 நேம் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் I2 கண்டுபிடிச்சிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் ஜெனரல் சொல்யூஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ I2 வந்து இன்டகிரல் sin x e பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ்னு இருக்கு. இப்போ வந்து ஹைலைட் படி இதை யூன்னு எடுத்துக்கலாம், இது மற்றதெல்லாம் வின்னு எடுத்துக்கணும். ஸோ u ஈக்குவல் டு சைன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணோம். டு சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் வரும். மீதி இருக்கிற டைம் இன்டகிரல் டிவி ஈக்குவல் டு இன்டகிரல் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ வி ஈக்குவல் டு மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். ஹைலைட் ஃபார்முலா வந்து இன்டகிரல் udv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டகிரல் vdu. u வந்து சைன் எக்ஸ், v வந்து மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் minus integral v minus e power minus 6 plus e power minus 6 du வந்து cos x dx. இது I1 ஃபார்ம்ல தான் இருக்குது. இது I1 என்ன இருக்குது, e power minus 6 cos x dx ன்னு இருக்கிறனால இந்த பார்ட்டுக்கு நம்ம திருப்பி I1 நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது I2. I2 வந்து இந்த இடத்துல இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். I1 equal to minus cos x e power minus 6 minus I2 இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் minus sin x e power minus 6 dx plus I1. இப்போ இங்கே வந்து மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் sin x வரும். இங்கே minus cos x e power minus 6 plus sin x e power minus 6 dx வராது இந்த இடத்துல. மைனஸ் sin x e power minus 6 மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் I1 வரும். இங்கே ஒரு I1 இருக்கு. மைனஸ் I1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் I1 ஆகிடும். I1 பிளஸ் I1 2I1 ஈக்குவல் டு மைனஸ் காஸ் எக்ஸ் இ பவர் மைனஸ் 6 பிளஸ் சைன் எக்ஸ் இ பவர் மைனஸ் 6. ஸோ இது எல்லாம் வந்து அந்த ஜென்ரல் சொல்யூஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம். I1 வந்து பை 2 வரும். One by 2 minus cos x e power minus sin minus 6 minus cos x e power minus 6 plus sin x e power minus 6. So general solution formula நம்ம calculate பண்ணிருக்கோம் ஆல்ரெடி. அதில் இதை substitute பண்ண போகிறோம். y e power minus x equal to the term 1 by 2 e power minus 6 காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடலாம். sin x minus cos x plus cன்னு இருக்குது. ஸோ y equal to கொண்டு வரனால dividing both sides by e power minus 6 எல்லா பக்கமும் பண்ணணும். e power minus 6 இங்கே e power minus 6. ஸோ இது கேன்சல் ஆகிடும், இங்கேயும் கேன்சல் ஆகிடும். இந்த இ பவர் மைனஸ் 6 மேலே போச்சுன்னா இ ப்ளஸ் சி இ பவர் ஐ. ஸோ ஒய் ஈக்குவல் டு ஒன் பை 2 sin x மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. இந்த இ பவர் மைனஸ் எக்ஸ் மேலே போச்சுன்னா ப்ளஸ் இ பவர் எக்ஸ்ன்னு ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் சொல்யூஷன்.
Next example 15. Find the general solution of the differential equation x dy by dx plus 2y equal to x square. So dy by dx இந்த ஃபார்ம்ல கொண்டு வரணும்ன்றனால dy by dx plus py equal to q இந்த ஃபார்ம்ல நம்ம இது கொண்டு வரணும். அதனால இங்க x இருக்கு, அதனால எல்லா பக்கமும் dividing both sides by x. ஸோ இங்கேயும் x பண்ணணும், இங்கேயும் x பண்ணணும், இங்கேயும் x பண்ணணும். இப்போ x கேன்சல் ஆகிடும், இங்கே ஒரு x கேன்சல் ஆகிடும். ஸோ இது இந்த ஃபார்மில் வந்துடும். dy by dx ப்ளஸ் 2 by x y equal to x. ஸோ pக்கு நேரம் இப்போ 2 by x இருக்குது, qக்கு நேரம் x இருக்குது. ஸோ p equal to 2 by x, q equal to x. ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு இதுதான் ஃபார்முலா. e பவர் இன்டகிரல் p dx. ஸோ வந்து நம்ம p இருக்கிற இடத்துல 2 by x இருக்கிறனால e பவர் இன்டகிரல் 2 by x dx. 2 கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துக்கலாம். e பவர் 2 இன்டகிரல் dx by x. இன்டகிரல் dx by x வந்து log x. ஸோ e பவர் 2 log x. log ப்ராப்பர்ட்டி படி log m பவர் n இருந்ததுன்னா n log m. ஸோ இந்த ஃப்ரண்ட்ல உள்ள லாக பவரில் போட்டுக்கலாம். ஸோ இந்த 2 இங்கே வந்துடும். இ பவர் லாக் எக்ஸ் ஸ்கொயர்னு ஆகிடும். ஸோ அதே மாதிரி இ பவரில் இ பவர் லாக் எக்ஸ் இந்த ஃபார்மில் இருந்தால் வெறுமனே எக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஜெனரல் சொல்யூஷன். ஜெனரல் சொல்யூஷனுக்கு இதுதான் ஃபார்முலா. y இந்த ஃபார்முலா எழுதுறான். y இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் equal to integral q integrating factor dx plus c. integrating factor by x square னு கண்டுபிடிச்சிருக்கோம். so y x square equal to integral q வந்து x into x square dx plus c. இது x cube ஆயிடும். integral x cube dx plus c. integral x power n க்கு இதுதான் ஃபார்முலா. x power n plus 1 by n plus 1. ஸோ இந்த ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணுறப்போ integral x power 4 by 4 plus c வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து y x ஸ்கொயர்னு இருக்கு. இப்போ டிவைடிங் போத் சைட்ஸ் பை x ஸ்கொயர் பண்ணணும். இப்போ இங்கே பை x ஸ்கொயர் பண்ணுறப்போ x square cancel ஆகிடும். இங்கே ஒரு x square cancel ஆகிடும். இந்த c x square மேலே போயிடும். ஸோ y equal to x square by 4 plus c x power minus 2. ஸோ இதுதான் வந்து ஜெனரல் சொல்யூஷன். நெக்ஸ்ட் example 16. Find the general solution of the differential equation y dx equal to minus x plus 2 y square dy equal to 0. ஸோ இது வந்து இந்த ஃபார்முல dx by dyன்ற ஃபார்முலா இருக்குது. அதுக்கு வந்து இதுதான் ஃபார்முலா dx by dy ப்ளஸ் p1. இதில் வந்து p1ன்னு இருந்ததுன்னா x இருக்கணும் கோஎஃபிஷியன் ஈக்குவல் டு q1. ஸோ இந்த ஃபார்முலா இதை ஃபஸ்ட்டு மாற்றணும். இந்த y இருக்கிறனால டிவைடிங் போத் சைட்ஸ் பை y. இங்கேயும் y இங்கேயும் y பண்ணணும். ஸோ dx minus x plus 2y square by y dy equal to 0. ஸோ dx by dy ஃபார்முலா கொண்டு வரனால இதெல்லாம் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த ஃபார்முலா இப்போ நம்ம கொண்டு வர போகிறோம் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ dx by dy equal to x plus 2y square by y dx dy.
இந்த dy தான் இங்க கீழே வந்துரும். இப்போ dx by dy equal to, இது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x இருக்கிறனால இங்க வந்து இந்த 1 by y இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா -1 by y x equal to, இங்க ஒரு y இருக்கு 2y square by y, இது ஒரு y கேன்சல் ஆயிடும். இந்த dy தான் இங்க கொண்டு வந்தாச்சு. ஸோ இது இந்த ஃபார்ம்ல வந்துருச்சு. இப்போ p1 இருக்கிற இடத்துல -1 by y இருக்கு, இது q1, 2yங்கிறது q1. ஸோ p1 equal to -1 by y, q1 equal to 2y. ஸோ இந்த ஃபார்முலா இருக்கு. இதுக்கு வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கால்குலேட் பண்றதுக்கு இதுதான் ஃபார்முலா. e பவர் இன்டகிரல் p1 dy, e பவர் இன்டகிரல் p1 வந்து -1 by y, மைனஸ் சைனையும் சேர்த்துக்கணும், -1 by y dy. ஸோ e பவர் இன்டகிரல் dy by y வந்து log y. ஸோ இங்கே ஒரு -log yன்னு இருக்கு. இந்த y வந்து பவர்ல போயிடும், -1ன்னு ஆயிடும். ஸோ e பவர் log y பவர் -1. ஸோ வந்து e பவர் log x வந்து x, இங்க y பவர் -1ன்றனால y பவர் -1 தான் இருக்கும். இதை 1 by yன்னு எடுத்துக்கலாம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணியாச்சு. ஜெனரல் சொல்யூஷனுக்கு ஃபார்முலா எழுதுறேன். x integrating factor equal to integral q1 integrating factor dy plus c. so integrating factor நம்ம 1 by y னு கண்டுபிடிச்சிருக்கோம். x into 1 by y integral q1 வந்து 2y 1 by y dy plus c. இப்போ x by y equal to, இதில் y cancel ஆயிடும், 2 integral dy plus c. integral dy வந்து y. so x by y equal to 2y plus c. இப்போ இங்கே கீழே இருக்கிற y இங்கே நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணுறப்போ x equal to 2y square plus cy. ஸோ இதுதான் வந்து ஜெனரல் சொல்யூஷன். Next, example 17. Find the particular solution of the differential equation dy by dx plus equal to 2x plus x square. General solution la constant c, particular solution la constant c calculate பண்றதுக்கு உங்க வேல்யூ கொடுத்திருக்காங்க, y equal to 0 and x equal to pi by 2. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இந்த ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். dy by dx plus py equal to qன்ற ஃபார்ம்ல கொண்டு வரணும். ஸோ p இருக்கிற இடத்துல இப்போ இங்கே cot x இருக்கு, மீதி உள்ள டேர்ம் எல்லாமே qன்னு எடுத்துக்கலாம். ஸோ இன்டகிரேட்டிங் இங்கே cot x, y யோட கோஎஃபிஷியன்ட் இங்கே cot x இருக்கு. q வந்து இங்க என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கலாம், 2x plus x square cot x. ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கால்குலேட் பண்றதுக்கு இதுதான் ஃபார்முலா, e பவர் இன்டகிரல் p dx. ஸோ e பவர் இன்டகிரல் p வந்து cot x dx. cot x டிஃபரன்ஷியேட் பண்ணா log of sin x, இன்டகிரேட் பண்ணா log sin x. இப்போ e பவர் log x இந்த ஃபார்ம்ல இருந்தாலே நம்ம xன்னு போட்டுக்கலாம். ஸோ அப்போ வந்து sin x மட்டும்தான் இருக்கும். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ ஜெனரல் சொல்யூஷனுக்கு இதுதான் ஃபார்முலா, y integrating factor equal to integral q
integrating factor dx plus c. So integrating factor நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். sin x equal to integral q வந்து 2x plus x square cot x, integrating factor sin x dx plus c. So y sin x equal to 2 integral x sin x plus x square cot x sin x dx. Cot x cos x by sin x நான் எழுதலாம். இந்த பார்ட் x square இங்க ஒரு இன்டகிரேஷன் வருது. cot x cos x by sin x ன்னு எழுதலாம். இங்க ஒரு sin x இருக்கு dx. So plus c. இந்த sin x cancel ஆயிடும் plus c. இப்போ ஃபைனலா வந்து 2 integral இங்க dx வரும் x sin x dx plus integral x square cos x dx plus c. ஸோ இதை வந்து இந்த இன்டகிரேஷனுக்கு I1 நேம் கொடுத்துக்கலாம், இந்த இன்டகிரேஷனுக்கு I2 நேம் கொடுத்துக்கலாம். ஏன்னா ஐலேட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ I1 வந்து 2 integral x sin x dx. ஸோ ஐலேட்டில் வந்து இப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது, சைன் ஃபங்க்ஷன் அல்ஜிப்ரா ஃபங்க்ஷன். அல்ஜிப்ராக்கு அப்புறம் தான் ட்ரிக்னாமெட்ரி வர்றதுனால எக்ஸை வந்து நம்ம யூன்னு எடுத்துக்கலாம். இது இன்டெக்ரல் டிவி. ஸோ ஐலேட்க்கு இதுதான் ஃபார்முலா, இன்டெக்ரல் யூ டிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெக்ரல் வி டியூ. இப்போ யூ வந்து எக்ஸாக எடுத்துக்கலாம். இப்போ யூ வந்து எக்ஸா எடுத்தோம்னா டிஃபரன்ஷியேட் பண்ணணும், டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைட்ஸ். ஸோ டியூ ஈக்குவல் டு டிஎக்ஸ். அடுத்தது மீதி இருக்கிற டேர்ம் எல்லாம் இன்டூ இன்டெக்ரல் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் எல்லாம் வந்து இன்டெக்ரல் டிவின்னு எடுத்துக்கணும். இன்டெக்ரல் சைன் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ v ஈக்குவல் டு சைன் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு வருது, மைனஸ் காஸ் எக்ஸ். இப்போ இதை வந்து ஐலேட்டில் சப்ஸ்டியூட் பண்ண இந்த ஃபார்முலாவில். ஸோ I1 இன்டெக்ரல் வந்து 2 இன்டூ யூவி, யூ வந்து எக்ஸ், வி வந்து மைனஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் இன்டெக்ரல் விவி, இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கு, ப்ளஸ் இன்டெக்ரல் வி காஸ் எக்ஸ் டியூ வந்து டிஎக்ஸ். இதை வந்து இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இன்டெக்ரல் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து இன்டெகிரேட் பண்ண சைன் எக்ஸ். ஸோ மைனஸ் 2x காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் வராது, யூவி 2 இன்டெக்ரல் காஸ் எக்ஸ் வந்து சைன் எக்ஸ். இப்போ I2 இன்டெக்ரல் வந்து இங்கே இருக்கு, இன்டெக்ரல் எக்ஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இதுவும் ஐலேட்டில் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் வந்து யூ நேம், அதுக்கு இதுதான் ஃபார்முலா, இன்டெக்ரல் யூ டிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெக்ரல் வி டியூ.
q இருக்கிற இடத்துல இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணுறப்போ 2x dxன்னு ஆகும். இது இப்போ இன்டெக்ரல் dv இருக்கிற இடத்துல cos x இன்டெக்ரல் cos x dxன்னு இருக்குது. ஸோ v ஈக்குவல் டு இன்டெக்ரல் cos x இன்டெகிரேட் பண்ணால் sin x. ஸோ ஜென்ரல் I2 இன்டெக்ரல் வந்து இந்த ஃபார்முலா எழுதுகிறேன். I2 இன்டெக்ரல் uv மைனஸ் இன்டெக்ரல் v du. u வந்து x ஸ்கொயர், v வந்து sin x மைனஸ் இன்டெக்ரல் sin x du வந்து 2x dx. ஸோ இது I1 இன்டெக்ரலில் இருக்கிறதே இருக்குது. அதனால் எக்ஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸ் மைனஸ் I1 இன்டெக்ரல் என்ன கொஸ்டினோ அது அப்படியே இருக்குது. ஸோ ஜென்ரல் சொல்யூஷன் அப்படி டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணலாம். I1க்கு இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ I1 ஜென்ரல் சொல்யூஷன் ஆல்ரெடி கண்டுபிடிச்சதை எழுதுகிறோம். y ஈக்குவல் டு சைன் எக்ஸ் y இன்ட்டு சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்டெக்ரல் எக்ஸ் சைன் எக்ஸ். I1 இன்டெக்ரல் வந்து 2 இன்டெக்ரல் எக்ஸ் சைன் எக்ஸ் dxன்னு இருக்குது. இது I2 நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸ், இதுவும் I1 இன்டெக்ரல், இதுவும் I1. ஸோ 2I1 இது ஃபுல்லாகவே சேர்ந்து தான் I1. இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸ் மைனஸ் I1 ப்ளஸ் சி இருக்குது. இது கேன்சல் ஆகிடும் ஒரே டேர்மாக இருக்கிறதுனால. ஸோ ஃபைனலாக இதுதான் இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸ் ப்ளஸ் சின்னு. இப்போ அவங்க வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதுதான் ஜென்ரல் சொல்யூஷன். y sin x ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸ் ப்ளஸ் சி தான் ஜென்ரல் சொல்யூஷன். நான் பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க y ஈக்குவல் டு 0 x ஈக்குவல் டு π/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ண சொல்லி கொஸ்டினில் இருக்குது. ஸோ y இருக்கிற இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். 0 இன்ட்டு சைன் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து π²/4 sin x sin π/2 ப்ளஸ் சி sin π/90யோட வேல்யூ 1. ஸோ π² இது வந்து 0 வரும். π²/4 ப்ளஸ் சி. π²/4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் π²/4 வந்து சி. சியோட வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு. இதை வந்து இந்த ஜென்ரல் சொல்யூஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து ஈக்குவேஷன் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட்டிங் இன் 1. ஸோ y sin x ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸ் மைனஸ் π²/4. ஸோ y தான் வேணும், அதனால் இந்த சைன் எக்ஸ் இங்கே டிவிஷனில் கொண்டு வந்துடலாம். ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸ் பை சைன் எக்ஸ் மைனஸ் π²/4 சைன் எக்ஸ். சைன் எக்ஸ் சைன் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ இதுதான் பர்டிகுலர் சொல்யூஷன். y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் π²/4 சைன் எக்ஸ். இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.